ஈரோடு மாவட்டம் பவானி செருகராயன்பாளையம் பாலமுருகன் கோயில் 125 வருஷம் ஆகுதுங்க. எங்க தாத்தா வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி அப்பா வச்சு நடத்திட்டு இருந்தாரு. வரைக்கும் மக்களுக்கு நன்மையாட்டியே இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தொழிலுக்காக, மற்றபடி குடும்ப பிரச்சனைக்காக எல்லா குறையெல்லாம் தீர்த்து வச்சு கொடுக்கறாரு. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பூஜை நடக்குதுங்க. கிருத்திகானா தேர் இழுத்து அவசியம் பண்ணி பூஜை பொண்ணு சாப்பாடு போடுறோம். ஒரு முறை ஒரு விசேஷம் பண்ணுங்க. தைப்பூசம், பங்குனி உத்தரம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும். மக்கள் கலந்துக்கிறாங்க, எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வேண்டுதலினால ஒவ்வொரு மக்களும் வேண்டிட்டு போனாங்கன்னா அந்த வேண்டுதல் பிறகு நிறைவேறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செஞ்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பல இதுல செஞ்சு கொடுத்து ஆண்டவனுக்கு அன்னதான முறையில ஏதோ பெரியவங்களா இருக்குள்ள பஞ்சாதார பிரசாதமா கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ நாள்தோறும் அது ஆண்டவ அருளால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதலை நிறைவேறி மக்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூஜை கூட செஞ்சு இது பண்றாங்க. என்ன வேண்டுதலை வச்சாலும் வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். பங்குனி உத்தரத்துக்கும் தைப்பூசத்துக்கும் நமது சாமி பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, காலமறிவான் கருணை புரிவான் பாலமுருகன் என்று வேலுமுருகனுக்கு அரோகரா.